ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனகிரி டிவி சேனல். நான் உங்கள் டேஜ் ஆண்டோ. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணமா? என்னங்க இது புதுசாக இருக்குது அப்படி தாங்க நானும் நினச்சேன். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, நம்ம புவனகிரி டிவி சேனல் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கு, என்னென்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆறுபடைய பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கோர்சஸ்லாம் இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸாக நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்க வந்து ஒரு பொதுவான ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியல, அப்படி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆறுபடையப்பன் கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டரில் நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு எதுனா உங்களுக்கு இல்லை கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், இல்லை கம்ப்யூட்டரில் உங்கள் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் கூட நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸில் என்னென்னலாம் நம்ம எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கம்ப்யூட்டர், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், நெட்வொர்க் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு பிக்சரை டவுன்லோட் பண்ணுது, அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் பசங்க வந்து இப்போ காலேஜுக்கு போகணும். இப்போது காலேஜுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு லாங்குவேஜஸ் கற்றுக்கணும். லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா HTML, பைத்தான், ஜாவா, C++, ஜாவா ஸ்கிரிப்டுன்னு நிறையா நம்ம கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இல்லை உங்கள் பசங்க படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஃபீல்டில் சினி ஃபீல்டில் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஆறுபடையப்பன் அந்த கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டரில் நம்ம புவனகிரி டிவி சேனலும் நம்ம வச்சுருக்கோம். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி டப்பிங் பண்ணுறது, எப்படி ஒரு மூவிக்கு எப்படி எடிட்டிங் பண்ணுறது, எப்படி நம்ம ஒரு மூவி ஸ்கிரிப்டு எப்படி எழுதுறது, அது சம்மந்தமாக நம்ம கற்றுட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் பசங்களுக்கு சினி ஃபீல்டில் நடிக்கணும், அப்படி இல்லை எதனா சினி ஃபீல்டாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் பசங்களை அழைச்சிட்டு வந்து தாராளமாக நம்ம ஆறுபடையப்பன் கோச்சிங் சென்டரில் நீங்கள் சேர்த்து விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கதைக்கு போகலாம். கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணமா? அப்படி தாங்க நானும் எக்ஸெக்ட் ஆனேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு ஸ்கூல் நண்பரான ஒரு ஃப்ரெண்டு தான். அது வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷமாக இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஒரு லவ்வராக அவங்க ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. இதோட முடிவு தான் பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணம் வந்து அவங்க வீட்டில் சம்மதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கே அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த கல்யாணத்தை எங்கே அவங்க வச்சுக்க போகிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் இதை வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்கன்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக மலையாளத்தில் நடிக்க தொடங்கிய ஒரு சிறிய வயது குழந்தையாக தான் அவங்க வந்து நடிக்கவே அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு வேடங்களில் இளம் வயதிலும் அவங்க நடிக்க தொடங்கியிருக்காங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா 2016 அவங்க வந்து பொன்ராம் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த படம் தாங்க ரஜினி முருகன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றாங்க. அதில் தான் அவங்க வந்து தமிழ் சினிமாவிலேயே அவங்க என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாகவும் அவங்க வலம் வந்திருக்கிறாங்க. அப்படி முன்னணி நடிகையாக அவங்க வலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யார் கூடலாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னணி நடிகரான விஜய், ரஜினிகாந்த், விக்ரம், அது போல் முன்னணி நடிகர்களோட நடித்து அவங்க இதனிடையே பழம்பெரும் ஒரு நடிகையான சாவித்திரி அவங்களோட வாழ்க்கை வரலாறு படத்தையும் அவங்க வந்து அதில் நடித்து அவங்க வந்து மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து அந்த படத்திற்காக தேசிய விருதும் கூட அந்த படத்திற்கு அவங்களுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு படமாக அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க நடிச்சிட்டு வராங்க. இது குறித்து இதுக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம்னு ஒரு விஷயமே அது வந்து பரவ ஆரம்பிச்சது. ஆனால் அதை கூட அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை, ஆனால் அது செய்திகள்லாம் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவரோட காதலரை 15 வருடமாக அவங்க காதலிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த காதலர் எப்படி இவங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பள்ளி பருவத்திலிருந்தே 15 வருடங்களாக இவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் கொச்சியை சேர்ந்த ஆண்டனி தட்டில் என்பவர் தான் தெரிய வந்தது. இவர் பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இவர் இருந்து வராரு. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11 அல்லது 12 பார்த்தீங்கன்னா கோவாவில் இரு வீட்டார் முன்னிலையிலும் இவங்களுக்கு வந்து திருமணம் செய்யப்படுவதாக ஒரு தகவல் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த கல்யாண விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அவங்க இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அட்லி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளிவந்த மெகா ஹிட் அடித்த ஒரு படம் தாங்க தெரி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரீமேக்னா பேபி ஜான் என்ற படத்தின் மூலம் இந்தியில் அறிமுகமாக இவர் இருக்கிறார். அதேபோல் ரிவால்வர் ரீட்டா என்ற படமும்
தமிழில் வெளியாக இருக்கிறதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த செய்தி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம புவனகிரி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியணும். அதுக்காக நீங்கள் மறக்காமல் கமெண்டில் உங்கள் நேமை மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.